தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 1 தீமோத்தேயு 1:15. பாவிகளை இரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஆமென். தேவன் ஒரு மனிதனை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கவே முதலாவது அவர் இப்பூமிக்கு வந்ததான ஒரு நோக்கம். இதுவே முதல் நன்மையும் கூட. அவன் பாவத்திலிருந்து விடுபட்டு அவனது பாவ வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படும் போது அவனது வாழ்க்கை தரமும் மாறுகிறது. அவன் நல்ல மனிதனாக வாழும்போது அநேக நல்ல மனிதர்களும் அவனை தேடி வருகிறார்கள், உதவியும் செய்கிறார்கள், இவனும் உதவி செய்ய ஆரம்பிக்கிறான். ஆகவே நாம் முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனும் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பின் போதே இரட்சகர் என்று தேவதூதர்கள் அறிமுகம் செய்து வைத்தார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10 இயேசு பெத்லகேமில் பிறந்தபோது தேவதூதர்கள் மேய்ப்பர்களிடம் இயேசுவை இரட்சகர்கள் என்றே அறிமுகம் செய்தார்கள். இன்று நாமும் மற்ற கிறிஸ்தவர்களும் மற்ற மத தலைவர்களும் மதத்தினரும் இயேசுவிடம் பாவ விடுதலை பெற விரும்பாமல் இயேசுவிடம் சரீரப்பிரகாரமான நன்மை, உலக பிரகாரமான நன்மை, விடுதலை, இப்படி அநேக காரியங்கள் வேண்டி காத்திருக்கிறார்கள். ஒரு சாதாரண ஆண்ட்ராய்டு மொபைல் மூலமாக ஃபோட்டோ எடுக்க முடியும், பாட்டு கேட்க முடியும், கணக்கு போட, கேம்ஸ் விளையாட, படம் பார்க்க, இப்படி அநேக காரியங்கள், அநேக நல்ல நல்ல பல காரியங்கள் உண்டு அந்த மொபைலில். ஆனால் மொபைல் வாங்கியதன், மொபைல் கையில் வைத்திருப்பதன் அடிப்படை நோக்கம் என்ன? தகவல் தொடர்பு, ஒருவர் மற்றவரிடம் பேசுவதற்காகவே. அதுபோல் நாமும் இயேசுவிடம் முதலாவது தொடர்பு கொண்டு ரட்சிக்கப்பட என்ன வழிமுறைகள், பாவத்திலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்று, ரட்சிக்கப்பட என்ன என்பதை தேடாமல் உலக நன்மை, சரீர நன்மை, சுகம் வேண்டி, ஆசீர்வாதம் வேண்டி மட்டுமே தேவனை தேடுகிறார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முதலாவது தேவனோடு ஐக்கியம் கொண்டு தொடர்பு கொண்டு ரட்சிக்கப்பட்டு பாவ விமோசனம் அடைந்த பிறகு தேவனிடத்தில் இந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்கள் தானாகவே தரவல்லவர். அவர் எதிர்பார்க்கிற எதுவுமே செய்யாமல் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வேண்டும் என்று காத்திருக்க வேண்டாம். ஆமென். God bless you.